கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நான் இந்த திருமணமாகி ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு சுவிசேஷம் சொல்கிறேன். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பந்தரித்தாள். இதே போல் இந்த கேட்குற நீங்களும் இந்த மாதிரி திருமணமாகி ரொம்ப வருஷமாக குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கிறீங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியும் குழந்தை பாக்கி இல்லாமல் இருக்கிறீங்களா? நீங்களும் இதே போல் ஏசப்பா கிட்ட உங்கள் குழந்தை செல்வத்துக்காக ஜெபிங்க, நம்பிக்கையாக ஜெபிங்க. கண்டிப்பாக ஏசப்பா உங்களுக்கு ஒரு அதிசய அற்புதம் செய்வார்.